காவல்துறை தாக்கியதில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மடப்புறம் அஜித்குமார் சகோதரர் நவீன் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளரான அஜித்குமார் நகை திருட்டு வழக்கு என கூறி தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அஜித்குமாரின் உறவினர்கள் மற்றும் அவர்கள் ஊர் பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று. அதனைத் தொடர்ந்து நீதி விசாரணை வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்ததன் தொடர்ந்து மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கானதும் தொடரப்பட்டது. நீதி விசாரணை நடத்தப்படும் எனவும் அரசாங்க தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அவரது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் கடந்த திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. அப்போது வரும் 8ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 2ஆம் தேதி முதல் நேற்று வரை அந்த பகுதி மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த தனிப்படை 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவரது விசாரணையானது ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் அஜித்குமாரின் சகோதரரான அவரது உடன் பிறந்த சகோதரர் நவீனையும் காவல்துறையினர் அந்த விசாரணையின் போது தாக்கியதாக அவர் அப்போதே தகவல் கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன் காவலர்கள் தாக்கியதில் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை விபத்து தற்போது சேர்க்கப்பட்டுள்ளார். தற்போது அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கி வருகின்றனர். மேலும் நவீன்குமார் உடல்நிலை குறித்து நாம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாக மருத்துவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அஜித்குமாரின் சகோதரர் நவீனுக்கு உடலில் காயங்கள் ஏதும் இல்லை, ஆனால் அவர் காவல்துறையினர்கள் தாக்கியதில் அவர் உடம்பில் அங்கங்கே உள்ள காயங்கள் இருப்பதாகவும் அவருக்கு கடுமையான உடல் வலி இருப்பதாகவும் கூறி தற்போது இங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தகவல் தெரிவித்துள்ளனர். சகோதரர் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது அவரது சகோதரரும் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் காவல்துறையை தாக்கியதில் தனக்கு உடல் நிலை சரியில்லை என கூறி தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.